Welcome all of you to my SMAB CV Mathacademy videos. In this video, we are going to see Chapter 7 Mensuration, Unit 7, first sum. The barrel of a fountain pen cylindrical in shape is 7 cm long and 5 mm diameter. A full barrel of ink in the pen is used for writing 330 words on an average. How many words can be written using a bottle of ink containing 1/5 of a liter? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஃபவுண்டைன் பென்னுடைய பேரல், அதாவது கேட்ரேஜ் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதனுடைய ஹைட் அண்ட் டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபுல் பேரல் ஆஃப் இங்கில் 330 வேர்ட்ஸ் எழுதலாம். ஒரு ஃபுல் பேரல் ஆஃப் இங்க், அதாவது ஒரு ஃபுல் கேட்ரேஜை வச்சு 330 வேர்ட்ஸ் எழுதலாம். இப்போ ஒரு பாட்டில் ஆஃப் இங்கு வச்சு எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து எழுத முடியும்னு தான் கொஸ்டின் இருக்காங்க. அந்த பாட்டில் ஆஃப் இங்கோட இன்ஃபர்மேஷன் எப்படின்னா, 1 லிட்டரில் 1/5 வேல்யூ தான் உங்களுக்கு வந்து ஒரு பாட்டில் ஆஃப் இங்கோடைய இங்க் அளவு. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். எதனுடைய வால்யூம்னா அந்த கேட்ரேஜோடைய வால்யூமும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த இங்கு பாட்டில் வச்சு எவ்வளோ கண்டுபிடிக்கலாம், எழுதலாம் உள்ளது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது அந்த சிலிண்டருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து 7 cm, டயாமீட்டர் வந்து 0.5 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ்னால் இதுக்கு பாதி 2.5 mm. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இதை 10 ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கேல்லே பார்த்துருப்பீங்க 1 cm = 10 mm நம்மள நல்லா தெரியும். ஸோ 10 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 0.25 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஸோ this is your radius in terms of சென்டிமீட்டர். ஸோ மில்லிமீட்டரில் இல்லை சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஏதாவது போட்டு எழுதணும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வால்யூம் என்னது? வால்யூம் ஆஃப் அன் சிலிண்டரோடைய வால்யூம் வந்து 1/2 πr² h cubic units. So V is equal to 22/7 into radius of the value 0.25 into 0.25 into height 7. So இந்த 7 cancel பண்ணலாம். V is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா 22 into 0.625. ரெண்டு 25 மட்டில் பண்ணி என்ன வரும்? 625 வரும். ஸோ V is equal to இது மட்டில் பண்ணி பார்க்கணும். மட்டில் பண்ணிங்கன்னா 30.75 cm³ என்பது தான் அவங்க ஆன்சர். வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வால்யூம் மட்டும் விடக்கூடாது, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பாட்டில் ஆஃப் இங்கை வச்சு எவ்வளோ எழுதலாம், எவ்வளோ அந்த வேர்ட்ஸ் எழுதலாம் அவ்வளோதான் கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸிங் 1 கேட்ரேஜ், அதாவது நான் அதை 1 பேரல்னு எழுதிக்கிறேன். 1 பேரல் we can write 330 வேர்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 13.75 cm. ஏன்னா அது ஒரு பேரலுடைய வால்யூம் தான் அது. ஸோ இப்போ நம்மளுக்கு 1 லிட்டர் என்பது 1000 cm/3 சொல்லிட்டு தெரியும். ஸோ இதை நீங்கள் ஒரு பாட்டில் ஆஃப் இங்கு இங்கே எழுதணும்னா இதை வந்து 1/5 கொடுத்துருக்காங்க. 1 லிட்டரில் 1/5. ஸோ 1/5 into 1000 மட்டும் பண்ணணும். இதோடைய வேல்யூ தான் ஒரு பாட்டில் ஆஃப் இங்கு. ஸோ 200 cm3. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட இந்த கொஸ்டின் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, therefore என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, இந்த 330 வேர்ட்ஸ் எழுதலாம். ஸோ 330 divided by 13.75 into டோட்டல் 200. இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 புள்ளி தள்ளி வச்சுக்கலாம். ஸோ 3312,000/1375 into 200. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிள் கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 5th டேபிள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ 5th டேபிள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 200 எங்கே போகணும்னா 14 ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 2 3 பேலன்ஸ் இருக்குது. 3 பேலன்ஸ் தான் இங்கே ஒரு 7 போட்டுக்கலாம். ஏன்னா 7 5 35, then 2 பேலன்ஸ் 5. ஸோ 275. அகைன் கேன்சல் பண்ணுங்கள். 5 8 40. இது பார்த்தீங்கன்னா 5 ஒரு 2 பேலன்ஸ் அகைன் 55. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் மேலே உள்ளதை. இன் டர்ம்ஸ் ஆஃப் 11th டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கலாம். ஸோ இது 5 11s 55. இது பார்த்தீங்கன்னா 3000. ஸோ அகைன் இது 5th டேபிள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ 5th டேபிள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 600 வரும். ஸோ 600 into that's equal to 48,000 words. ஸோ அப்போது therefore we can write 48,000 words with 1 bottle of ink. அப்படி சொல்லி சம் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.